ஸ்ரீராம் குருஜி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வித்யா பாலாம்பிகை உபாசகர் ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எந்த ஒரு விசேஷமானாலும் சரி, எந்த ஒரு பூஜைகள் ஆனாலும் சரி, முதற் மரியாதை அப்படின்றது முதற் கடவுளான அந்த விநாயகருக்கு தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் முதற் கடவுள்னு அவரை சொன்னாலுமே அவரை வச்சு கும்பிடுற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கூட்டில் தான் அதிகமாக அந்த பிள்ளையார் கோவில்லாம் இருக்கும். அதற்கான காரணம் என்ன? அவருக்கு முதற் கடவுள்னு சொல்லிட்டு முக்கூட்டில் வச்சு கும்பிட்றதுக்கான காரணம் என்ன சார்? வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. இந்த ஸ்லோகத்தில் இந்த மந்திரத்திலே அடங்கி போயிடுச்சு. வக்கரம் துண்ட மகாகாயா. எவனுக்கு ஒரு கோபம் தாபங்கள்லாம் இருக்கோ அந்த கோபத்தாபத்தை நிவர்த்தி பண்ணி அகத்தியர் தலகாவேரின்னு ஓடுறது இல்லையா திருச்சி பக்கத்தில், என்ன பண்ணார், அவர் கிண்டிக்குள்ளே காவேரியை அடைச்சி வச்சுருக்கார். மகாகணபதி ஒரு நாடகம் ஆடுறார். என்ன பண்ணுறார், காக ரூபமாகவும் மயில் ரூபமாகவும் அவருக்கு இங்கேக்கு போய் தலகாவேரியை திறந்து விட்டுறார். திறந்து விட்டவுடனே யார் இது, நான் அடைச்சி வச்ச காவேரியே நீ திறந்து விட்டு நீ யாரா அப்படின்னுங்கும்போது மகாகணபதி தோன்றார். தோணுனவுடனே தன்னை அறியாமல் தப்புன்னு 5 வாட்டி கொட்டிக்கிற. எவன் தவறு செய்தாலும் நம்ம என்ன நினச்சிடும், பிள்ளையார் கொட்டிக்கணும்பாங்க. 5 கொட்டு கொட்டணும். வக்ர துண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா. வக்ரம்னா வக்ரம் போகணும். வக்ர துண்டம்னா அந்த வக்ரமானப்பட்டது துண்டமாக நிவர்த்தியாகி ஓடி போயிடணும். வக்ர துண்ட மகாகாய. மகம்னா அவர் தலையை நம்ம முகம் மாதிரி தான் அவருக்கு இருந்தது. முருகர்லாம் இப்படி இருக்கார், ஐயப்பன்லாம் இப்படி இருக்கார், அந்த மாதிரி முகம் இருந்தது. ஒரு ஆக்ரோஷத்தில் அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை வர சமயத்தில் தலையை வெட்டுடுறார். என்னடா தலையை வெட்டிட்டான்னு சொல்லி தாயார் பார்வதி ஆனப்பட்டவள் ரொம்ப ஆக்ரோஷம் ஆறா, என் குழந்தையோட தலையை வெட்டிட்டேலே அப்படின்னு. உடனே போகிறார், கஜத்தோட தலையை வெட்டுறார், அடுத்தே ஃபிக்ஸ் பண்ணிடுறார். ஃபிக்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் மகாகணபதி சொல்கிறார், யானை என்ன பண்ணும், 2 நிமிஷம் இல்லை, ஒரு செகண்டு அந்த தும்பிக்கையை தூக்கிண்டு காத்தடிச்சுட்டே இருக்கும், உஸ்ஸுன்னு. ஏன் பண்ணுறது அப்படின்னா, உனக்கு துல்லமமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடக்க போகிறதுடா, அதை நிவர்த்தி பண்ணிக்கும். இப்போ மகாகணபதி கிட்ட மட்டும்தான் நம்ம பயப்படணும் அப்படின்லாம் இல்லை. இந்த கணபதியோட வாகனமானப்பட்டது ஊஞ்சல். கணபதிக்கும் வாகனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் எப்படி இதில் உட்காந்துட்டு போவார், அவர் குட்டி மூஞ்சுல். மகாகணபதி அதில் உட்காந்துட்டு போகிறார், யானை ரூபமாக கஜரூபமாக உட்காந்துட்டு போகிற சமயத்தில் மூஷிக வாகன மோதக அஸ்தா சாமரகரண விளம்பித சூத்ரா. மூஷிகம்னா நம்ம யானையோட தும்பிக்கை, சாமரம்னா விசிறி, சாமரகரண கரணம்னா காது, சாமரகரண வீசிறிட்டு இருக்கிற ஒரு காது, சாமரகரண விளம்பித சூத்ரா. விளம்பிதம்னா 2 தண்டத்தோட சூத்ரா. விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஏன்னா எந்த ஒரு ஆரியம் பண்ணாலும் சரி, எந்த ஒரு விஷயம்னா மகாகணபதி இல்லாதைக்கு பண்ண மாட்டான். உங்கள் கேள்விக்கு வரேன், ஏன் பிள்ளையாரை முட்டு சந்தில் வைக்கிறாங்க அப்படின்னா, பிள்ளையார் அவர் ஒருவர் மட்டும்தான் விக்னத்தை நிவர்த்தி பண்ணுறவர். என்னென்னா அந்த காலத்தில் ஒரு பயம் உண்டு. அரசமரம் இருக்கும், ஃபஸ்ட்டு முக்குலாம் இல்லை, அரசமரத்துக்கு கீழே தான் பிள்ளையார் இருந்தார். எல்லாம் அரசமரத்து பிள்ளையார். அந்த அரசமரத்து பிள்ளையாரானப்பட்டவர் முக்கு பிள்ளையாராக மாறிட்டார், அவ்வளோதான். ஏன்னா அரசமரம் எப்படி இருக்குன்னா, அந்த காலத்து கிராமத்தில் நட்ட நடுவில் இருக்கும். நட்ட நடுவில் யாருக்கும் இந்த தீங்கு வரக்கூடாது. இந்த பக்கம் வயக்காடு இருக்கும், மாட்டுண்டி போகும், ஆடு மாடெல்லாம். அந்த காலத்தில் எதுக்கு ஒரு சேஃப்டி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, மாடுகள் ஆடுகள் கோழிகள் அந்த மாதிரி பட்சிகளுக்கெல்லாம் சேஃப்டி பண்ணணுமா. ஏன்னா அதுதான் ஜீவனம். அந்த காலத்தில் அந்த ஜீவனமானப்பட்டதை சேஃப்டி பண்ணணும். வயக்காடில் எந்த துர்தேவதைகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அரசமரத்து பிள்ளையாரை வாசலில் வச்சோம். அந்த அரசமரத்து பிள்ளையாருக்கு ஒரு பெரிய தாத்பரியம் உண்டு. அந்த காலத்தில் குழந்தை இல்லை அப்படின்னா அரசமரத்தை சுற்றினா குழந்தை பிறக்கும்னு ஒரு தாத்பரியம். ஏன்னா ஆசிஷன் அந்த காத்தானப்பட்டது கர்ப்பத்தில் இருக்கிற தோஷத்தை நிவர்த்தி பண்ணி நம்மளுக்கு குழந்தைய கொடுத்துருவா. அரசமரத்தை சுற்றினா கல்யாணம் ஆகிடும். ஏன்னா நம்ம யோசிக்கிற விதம் பிள்ளையாரை சுற்றி வரும்போது அந்த நிவர்த்தி அடுத்த செகண்ட் மாற்றிடுவாராம் மைண்டை. அதுதான் அரச மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். இப்போது சென்னையில் நிறைய இடத்துல முக்கு பிள்ளையார் இருக்குது. எதுக்காக வைக்கணும்னா ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கணும். இப்போ எப்படின்னா
முருகரை வச்சா என்ன பண்ணும்? பயபக்தியோடு ஒன்று. இவர்னா ஒன்றும் இல்லையே, இவருக்கு வேண்டியது என்னென்னா தலையில் தண்ணி விடுறது, ஒரு பாலை விட வேண்டியது, ஒரு நைவேத்தியம் பண்ணி விளக்கேற்றணும். இவருக்கு பெரிய ஒரு பூஜை முறையெல்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் நிறைய வேண்டாண்டா, ரோட்டில் போகிற அருகம்புல்லை தூக்கி போடு, ரோட்டில் போகிற தும்பப்பூ தூக்கி போட்டு நான் ஏற்றுக்கிறேன். வழிபட எளிமையாக ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ரோட்டில் கிடைக்கிற இயற்கை இலை தூக்கி போடு. இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒன்று அது தொடக்கூட மாட்டோம். விநாயகர் சதுர்த்தி மட்டும் போட்டிங்கன்னா எருக்கம் பூ மாலை போடுவான். நிறைய குழந்தைகள் கொடைலாம் வைக்கும். அந்த காலத்தில் அரச மர இலையில கொடை பண்ணி வச்சிருந்தது, ஆலமர இலையில கொடை பண்ணி. பூவால் மகா கணபதிக்கு அர்ச்சனை பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவருக்கு வேண்டியதுன்னா ஆலமர இலை, அரச மர இலை, அப்புறம் எருக்கம் இலை, எருக்கம் பூ, அருகம்புல், தும்பப்பூ, அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்கும். அந்த பூ எல்லா பூவும் போட்டாலே போகிறோம். ரொம்ப அரளி பூவும் வாசனை பூவெலாம் அவர் கேட்கல. என்னென்னா அவருக்கு வேண்டியது சில பூவால் அர்ச்சனை பண்ணால் கிடைக்கும். ஆனால் அந்த முக்கு பிள்ளையாரெலாம் எதுக்கு வைக்கிறதுனா, போகிறோம் ஓன அடுத்த செகண்ட் அந்த பிள்ளையாரை பார்த்தோன்னு கொட்டிப்போம், கன்னத்தில் போட்டுப்போம். அப்போ என்னாச்சு, அவனுக்கு நிர்வகிக்கணும் கரெக்டாக போயிடும். 4 ரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிள்ளையார் இருப்பார். பிரசித்தியாக வணங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மகாகணபதி. அந்த மகாகணபதி முக்கில் இருக்கிறதுனால நல்லது தான், கெடுதல் கிடையாது. அவர் நல்லதுக்காக மட்டும்தான் உட்காந்துருக்கார். அவருக்கு சித்தி புத்தின்னு 2 பொண்டாட்டி உண்டு. அந்த 2 பொண்டாட்டியோடு அங்கே உட்கார மாட்டார். பிரம்மச்சரியத்தில் இருந்த சமயத்தில் முக்கு பிள்ளையாரை பிரம்மச்சரியனா உட்கார வச்ச இடம்தான் முக்கு பிள்ளையார், அரச பிள்ளையார். அப்புறம் பிள்ளையார்பட்டியில் பார்த்தேன்னா பிள்ளையார்பட்டி பிள்ளையார், நிறைய பிள்ளையார் இருக்கார். இந்த அனகாபுத்தூர் பக்கத்தில் பார்த்தேன்னா பிள்ளையார் பால் குடித்தார். நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறது ஒரு 99 92 இதுலையோ பால் குடித்தார் பிள்ளையார். நிறைய அது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக போச்சு. அந்த பால் குடித்தார். அந்த பிள்ளையார் அவ்வளோ வைப்ரேஷன், ஆக்ரேஷன் சக்தி, நம்மளுக்கு என்ன வேணுமோ நடத்தி கொடுத்துருவார். ஆனால் ஒழுங்காக வேண்டணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா 11 தேங்காய் நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முக்கு பிள்ளையாரத்தை வேண்டிட்டு போகும், நடந்துடும். பிள்ளையாரை மறந்துடும். வரும்போது தெனாவட்டாக வருவோம், ஆடப்போட நடந்துருத்துறா அப்படின்னு சொல்லி தைரியமாக வருவோம் பாருங்கள். அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? பிள்ளையார். அதே மாதிரி தான் தகப்பனார், அப்பா. அப்பா என்ன பண்ணுவார்? இந்த விஷயத்தில் ஏன் சொல்கிறேன்னா, தகப்பனுக்கு உபதேசம் செஞ்சவர் முருகர், பிரம்மாவை கட்டி போட்டு வச்சவர் முருகர். அப்போ பிள்ளையார் யார்? அவர் இன்னும் வதம் பண்ணலையா? அவருக்கு அரக்கனை அடக்கலையா? இவருக்கு மூலக்கடவுளாக மாறிடுது. மூலக்கடவுள்னா பெரிய கடவுள், முதல் கடவுள் அவர் தான். ஓம் பிரணவாகாரம். அந்த ஓம் சொன்னாலே முருகருக்கு எப்படி பெரிய விஷயமோ, மகாகணபதிக்கு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தையே. எல்லா விக்னமும் நிவர்த்தி பண்ணுறார். இவரும் வதம் பண்ண வந்தவர் தான். அந்த ஒரு அரக்கன் இருக்கான், அந்த அரக்கனை வதம் பண்ண வந்தவர் தான் மகாகணபதி. சித்தி புத்தியை கல்யாணம் பண்ணுற இடம் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சித்தி புத்தி அம்பாசமே கற்பக விநாயகர் மாதிரம். வரசித்தி விநாயகர் நம்ம முக்கில் இருக்கிறது, கற்பக விநாயகர் சித்தி புத்தியோடு இருக்கிறவர். அதனால் முக்கு பிள்ளையாருங்கிறவர் இருக்கிறது நல்லது. மேக்சிமம் போகும்போது வரும்போது வண்டியில் போகும்போது இப்படி கும்பிட்டுக்காமல் 2 நிமிஷம் இறங்கி ஒரு 5 கொட்டு கொட்டிண்டு வணங்கிட்டு போனால் நல்லது. சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய அந்த விநாயகர் தோன்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலும் விநாயகரை கும்பிட்றவங்க எல்லாருமே அவர் பிரம்மச்சரியத்தில் இருக்க அந்த பிள்ளையாரை தான் கும்பிட்றாங்க. சித்தி புத்தியோட இருக்க அந்த சிலைகள் கூட நம்ம பார்க்கறது ரொம்ப அரிதா இருக்கு. ஆனா வடநாட்டுல இருக்கவங்க அந்த சித்தி புத்தியோட இருக்க சிலைகளை வழிபடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன? இப்போ எப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் வடநாட்டில் அவன் பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு, சித்திக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம பாரத வருஷத்தில் தான் நார்த் இந்தியாவில் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அவங்க இன்றைக்கும் சேட்டு, நார்த் இந்தியன்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜெயின் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்துக்கு குறை இல்லாமல் நடக்கும். ஏன்னா சித்தி புத்தியை வணங்குறாங்கங்கிறதுனால இல்லை. மகாகணபதியாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், அந்த பரமேஸ்வரராக இருக்கட்டும். நீங்கள் நார்த் இந்தியாவில் போனோம்னா பரமேஸ்வரர் நீங்களே அபிஷேகம் பண்ணலாம், அங்கே கேள்வியே கிடையாது. இங்கே நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா நம்ம அடிக்க வந்துடுவோம். ஐயர் தான் பண்ணணும், இப்போது சிவன் அடியார் பண்ணணும், இல்லை வழிமுறையாக இருக்கிற ஒரு சுவாமி பண்ணணும். சித்தி புத்தி அம்பா சமேத. சித்தி ஒருத்தி, புத்தி ஒருத்தி. சித்தினா யார்? சித்தினா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? சித்தினா ஒரு விஷயம் நடக்கணுங்கிற அர்த்தம். புத்தினா சிரதர புத்தி. இது 2 இருந்துருத்துன்னா
நம்மளுக்கு எல்லாம் நடக்கும். சித்தியும் கல்யாணம் பண்ணிட்டார், புத்தியும் கல்யாணம். இப்போ எப்படின்னா அவங்க பரம்பரையிலே எல்லாருக்கும் 2 பொண்டாட்டி. மகா கணபதி சித்தி புத்தி அம்பா சமேத கற்பக விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி, பார்வதி கங்கா சமேத பரமேஸ்வரர், பூர்ண புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா. என்னென்னா நம்ம தர்மசாஸ்தாவுமே வந்து ஒரு பிரம்மச்சரியத்தில் தான் இன்றைக்கி சபரிமலைக்கு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி மகா கணபதியை திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் சித்தி புத்தி அம்பா சமேத கற்பக விநாயகர் சுவாமி இருக்கார். சென்னையிலையுமே இருக்கார். சென்னையில் எங்கன்னா லவன் குஷன் வந்த ஒரு கோவில், நம்ம கோயம்பேடு பக்கத்தில் உள்ள ஒரு கோவில் சிவஸ்தலம், அங்கேயுமே சித்தி புத்தி இருக்கார். பொழுச்சலூர் பக்கத்தில், பம்மல் பொழுச்சலூர் பக்கத்தில் கற்பக விநாயக சுவாமி சித்தி புத்தி அம்பாலே கற்பக விநாயகர் சுவாமி இருக்கார். இந்த மகாகணபதி வணங்குறதுக்கும் இந்த மகாகணபதி வணங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, பிரம்மச்சரியத்தில் இருக்கிற பேச்சுலர் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருந்தால் இந்த பிள்ளையார் ஜாலியாக சுற்றிட்டு எல்லாருக்கும் வேணுங்கிற வெகுளித்தனமாக வேணுங்கிறத கேட்டவனே கொடுத்துட்டு இருந்தார். ஒய்ஃப் ஆனவுடனே ஒரு மனிதன் ஆனப்பட்ட என்னென்ன கட்டுப்பாடு வரும், இதுதான் கொடுக்கணும், இதுதான். இப்போ நம்ம ஸ்ரீவித்யா எடுத்துகிட்டு இருக்கோம், சில இடத்துல சாப்பிட மாட்டோம், சில இடத்துக்கும் போக முடியாது. என்னென்னா பிரம்மச்சரியத்தில் வேற, கல்யாணம் ஆனது வேற, இதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து உட்காண்ட்ருக்கும், ஒரு பீடத்தில் உட்காண்ட்ருக்குங்கிற போது மகாகணபதி என்ன பண்ணிட்டார், இந்த மகாகணபதி பிரம்மச்சரியத்தில் இருக்கிற சமயத்தில் அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கார். அந்த ரூபத்தில் சித்தி புத்தி அம்பா சமேத கற்பக விநாயகர் என்ன பண்ணுறாருன்னா, யாருக்கெல்லாம் ஒரு அம்பாலோ ஒரு மகாகணபதியோ சித்தி ஆகணுமோ அங்கே அவரை வேணுன்னா சித்தி ஆகிடும். புத்தி யாருக்கெல்லாம் ஓவர் டென்ஷன் ப்ரெஷர் இருக்குது, இப்போ இருக்கிற ஒரு காலத்தில், இந்த ஒரு டெக்னாலஜி காலத்தில் யாருக்கு என்ன இருக்கோ, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, டென்ஷன் இருக்குது, பணம் வேணும், ஊராக சுற்றிட்டு இருக்கான், சாப்பிடாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து எல்லாம் போயின்னு இருக்கு. நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா சித்தி புத்தி அம்பா சமேத கற்பக விநாயகரை வணங்கலாம். அவரை வணங்கினா என்ன ஆகும் அப்படின்னா, டென்ஷனை குறைப்பார், புத்தி ஓகேப்பா பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுப்பார், சித்தி பண்ணுவார். என்னென்னா நீங்கள் எந்த விஷயத்துக்கு நோக்கி போகிறீங்களோ அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். இது இப்படி தான் பண்ணணும், பொறுமையாக கூட பண்ணலாம், அவசர அவசரமாக பண்ண வேண்டாம், இப்படி பண்ணால் இது கிளிக் பண்ணால் இங்கே போயிடுங்கிற ஒரு சித்தியை கொடுத்துருவார், புத்தியும் கொடுத்துருவார். சித்தி புத்தி ரெண்டுமே கிடச்சிடுது அப்படின்னா சாதிச்சுடலாம். ஆனால் கிடைக்காது. அது கிடைக்கணும் அப்படின்னா போராடணுன்னா அதுதான் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருப்போம், அவசரமே பண்ண மாட்டான். ஒரு சேட்டு கடையில் போங்கண்ணே, நம்ம நகையெல்லாம் அங்கே இருக்குது இல்லையா, அவன் வாங்கி வச்சுருக்கானா. ஆனால் எவ்ரி தீபாவளி அன்று நம்ம என்ன பண்ணுறோம், பட்டாசு வெடிக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். லக்ஷ்மி பூஜை ஒருத்தரும் பண்ணுறதில்ல. நீங்கள் சேட் கடையில் போனேல்லாம் அவன் தீபாவளி அன்றைக்கி தான் கணக்கை க்ளோஸ் பண்ணுவான், அன்றைக்கி தான் லக்ஷ்மி பூஜையே பண்ணுவான். ஏன்னா மகாகணபதியை வணங்கின இடம் நார்த் இந்தியா அப்படின்னு ஆயிடுது. அவ்வளோ விமர்சையாக 10 நாள் உற்சவம் நடக்கும். ஆனால் இங்கே ஒரே நாள் நடத்துறதுக்கே நம்மளுக்கு பிரச்சனை இப்போது போயின்னு இருக்கு. இந்த பிள்ளையாரை வணங்கலாம், இது பண்ணக்கூடாது, நீ எதுக்கு பிள்ளையாரை கரைக்கிற. ஒரு உண்மையான விஷயம் சொல்கிறேன், என்னென்னா பிள்ளையாரை எதுக்காக கரைக்கிறோம் அப்படின்னா, பிரம்மச்சரியத்திலேருந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு தன்மை வந்ததுனால பரமேஸ்வரரை என்ன பண்ணார், ஒரு மூலமாக பிள்ளையார் பிடிச்சார். மஞ்சள் என்ன பண்ணுவோம், நாங்களே என்ன பண்ணுறோன்னா மஞ்சளை பிடிக்கிறோம், பிடிச்சி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதை கரைச்சி மஞ்சள் பூசி சுமங்கலிகளாம் அந்த மஞ்சள் பூசி சரடெல்லாம் பூசிங்கிறோம். அப்போ இங்கேயும் கரைக்கிறோமோ இல்லையோ, அப்போ கரைக்கிற வஸ்து பிள்ளையார். அப்போ எந்த பிள்ளையாரை கரைக்கிறான், சுவாமி தானடா, நிறைய கேள்விலாம் வருது இல்லை. சுவாமி எதுக்கு கரைக்கிறீங்க, அப்போ எதுக்கு வணங்குறீங்க, அப்போ கேள்வி நிறைய வருது. அப்போ சுவாமியை கரைக்கிறேன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிற பிள்ளையாரை மட்டும்தான் கரைக்கிறீங்க, பொண்டாட்டியோடு இருக்கிற பிள்ளையாரை கரைக்கலை. அப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, கல்யாணம் ஆக போகிறதுடா எனக்கு, இந்த பரிணாமம் அப்படின்னு. ஆமாம், மற்றொரு பரிணாமம் கிடைக்கிறதுனால எனக்கு இந்த ஒரு போஸ்டிங் கிடைக்கிறதுனால நான் கறந்து விடுகிறேன். விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம ஆரம்பித்த காரியம் நல்லது நடக்கும். அதனால சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பிள்ளையாரை எது கரைக்கிற, பிள்ளையாரை நீ வேண்டுற, நீனே பண்ணுற, கரைக்கிற. அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், எல்லார் வீட்லையும் கிணறு இருக்கும், அவங்கவுங்க வீட்டில் பூஜை பண்ணிட்டு அவங்கவுங்க கிணத்துல போட்டுருவாங்க. அப்போ அந்த பிள்ளையார் ஆனப்பட்டவர் என்ன பண்ணுவாருன்னா, கீழே போயிட்டு உட்காந்து கரைஞ்சிட்டாருன்னா சேரா மாறி நம்மளுக்கு
ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. என்னென்னா அந்த காலத்து இந்த ஐஸ் வாட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த கிணத்து தண்ணியில் குளிச்சாலே எல்லா வியாதியும் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர். அதனால தான் மகா கணபதியை வணங்கணும். நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு விஷயம் சுவாமிகிட்ட நாங்களுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், இங்கெல்லாம் நடக்கணும்னு. இதான் விஷயம். மகா கணபதியை எப்படி வேணுமோ அப்படி வேணுங்க. முதற் கடவுளான விநாயகர் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.